ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி முள்ளங்கி கீரை பொரியலை தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள்: முள்ளங்கி கீரை, வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க, தாளிப்பதற்கு கடுகு உளுத்தம்பருப்புலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இதுக்கு ஃபேவரேட்டு வேர்க்கடலை தாங்க. வேர்க்கடலையை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம செய்முறைக்கு போகலாம். ஒரு கடாயை வச்சு முதல்ல தாளிச்சிக்கலாம். பாருங்கள், நான் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அதெல்லாம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம கீரையை போட்டு நல்லா கிளறி விட்டுணுங்க. கீரை வேகிறதுக்காக நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. பாருங்கள், கீரை நல்லா அழகாக வெந்துட்டுருக்குது. இது ரொம்ப ஹெல்த்திங்க. இது எங்கள் மாடி தோட்டத்தில் நாங்கள் முள்ளங்கி அறுவடை பண்ணும்போது அந்த கீரையை எடுத்து இப்போ நான் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேங்க, செஞ்சு காட்டிகிட்ருக்கேங்க முள்ளங்கி கீரையை. இப்போ பனிக்காலன்றதுனால கடையில் கூட எல்லா கடையிலையும் கிடைக்குதுங்க முள்ளங்கி கீரையோட. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு முள்ளங்கி கீரை. இப்போது ஃபைனலாக நம்ம இந்த வேர்க்கடலை தூளை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா பரட்டி எடுத்தோம்னா முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி. பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம்.